வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரெயின் ட்ராவல் சேனலுங்க. 3 நாளில் சென்னையிலேருந்து நம்ம ஷீரடிக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வர்றது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த வாட்டி நம்ம போகிறது ஒரு புது ரூட்டுங்க. இந்த ட்ரெயினில் டிக்கெட்டெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அதெல்லாம் எப்படின்றத பார்க்கலாம். வழக்கமாக நம்மளோட வீடியோங்களில் வண்டி மேஜர் ஸ்டேஷனுங்க மட்டும்தான் காட்டுவோம். ஆனால் இந்த வாட்டி நான் எல்லா ஸ்டேஷனுங்களையும் என்ன டைமுக்கு போகுது, என்னென்ன ஸ்டேஷன் பேரோட பொறுமையாக சொல்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் பாபா இந்த பயணத்தில் எனக்கு கொடுத்த 2 ஆச்சரியங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் யூடியூப் சேனலுங்க. நம்ம ஷீரடி கிளம்புறதுக்கு தயாராகியாச்சுங்க. இந்த பேகு, இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த சாப்பாடுங்க. எல்லாம் நாளைக்கு மதியம் வரைக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க. ஏன்னா அந்த வண்டியில் எப்படி சாப்பாடெலாம் கிடைக்குன்றது பேண்ட்ரி கார் வேறு கிடையாது. அதனால் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கிளம்பலாங்களா? நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. கரெக்டாக 8:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். வண்டி இன்னும் பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணல போட்டுருக்கு. நகர்சால் வண்டி இன்னும் பிளாட்ஃபார்ம் அலாட் ஆகலை. நம்ம உள்ளே போயிடலாங்க. விஜயவாடா கூடு செக்ஷனில் ஹெவி ரெயின் இருக்கிறதுனால நிறைய வண்டி எல்லாமே ராஜதானிக்கு கூட எல்லாமே லேட்டில் கிளம்புதாங்க. வர வண்டிகளும் லேட்டில் தான் வந்து எல்லாம். அதுதான் இவ்வளோ பேர் காத்துக்கிறாங்க. இன்னும் நம்ம ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்மே அலாட் ஆகுது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் டிஸ்பென்சருங்க இது. ஆர்ஓ வாட்டர் ஃபில் பண்ணோன்னா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வண்டி இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 அசைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வண்டி வரல. நம்ம வண்டி தாங்க உள்ளே வருது. கோச் காம்போசிஷன் தெரியல. நம்மளது A1 வண்டி டீசல் ஃபில் பண்ணிட்டு நம்ம வண்டி தாங்க. நல்ல வேலை முன்னாடி போகல. நம்ம கோச்சிங் இங்கேயே வந்துடுச்சு. A1 தான் நம்ம கோச்சுக்குள்ளே ஏறிட்டு பேசுகிறேங்க. நம்மளது பர்த் நம்பர் 17. லைட்டு போடல, ஏசி போடல. இதுதாங்க. டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. யார்ட்லேருந்து இப்போ தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போட்டுட்டு. வண்டி ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. போக தான் தெரியும். ஆமாம், நம்ம வண்டி ஆக்சுவலாக 9:10க்கு எடுக்கணுங்க. ஆனால் வண்டி இன்றைக்கி லேட்டு போட்டிருக்கு. 9:14 ஆகுது, இன்னும் எடுக்கலை. நம்ம வண்டிக்கு சிக்னல் போட்டாச்சுங்க. கரெக்டாக 9:22க்கு கிளம்புது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 9லேருந்து கிளம்புதுங்க. மெட்ராஸ் டு நாகர்சால் எக்ஸ்பிரஸ் 16003 வண்டி நம்பர்.
நம்ம வந்து A1ல் ட்ராவல் பண்ணிட்டு வண்டி கிளம்பிடுச்சுங்க. கரெக்டாக பார்க்க போனால் ஒரு 13 நிமிஷம் டிலேயில் கிளம்பியிருக்குங்க வண்டி. இது எவ்வளோ பரவாயில்லைங்க. மற்ற வண்டிங்கெலாம் இன்னும் ராஜதானியும் இன்னும் கிளம்பல. ஏன்னா விஜயவாடா கூடூர் செக்ஷனில் வந்து ஹெவி ரெயின்ஃபால்ன்றது. ஆமாம், வண்டி இப்போதைக்கு வந்து இன்னும் ஃபுல்லாகலைங்க. A1 கோச்சு போக போக தான் தெரியுங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சு வந்து எப்போவுமே ஃபுல்லாகாதுங்க. எல்லாம் ஏறி இறங்குற கூட்டங்க தான் இல்லை ஜாஸ்தி. வண்டி எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே யாரோ செயின் புக் பண்ணிட்டுருக்கானுங்க. இதெல்லாம் தான் ஒரு ரோடுங்க. அப்புறம் இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட புது கேமரா இல்லைங்க. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றது நீங்கள் தான் சொல்லணுங்க. ஏன்னா இது கூட இன்பில்ட்டாக கொடுத்துருந்த மைக்கில் தான் நான் வந்து இப்போது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். வழக்கமாக வந்து நம்ம வீடியோ தனியாக எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்போம். இந்த வாட்டி வந்து ஒரு புது முயற்சி. நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் நடுவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. இப்போது வண்டி வந்து அடுத்த ஸ்டாப்பிங் வந்து அரக்கோணம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ரேணிகுண்டா வழியாக தான் போகும் வண்டி. ஆனால் பட்டு யூஸ்வலாக அந்த ஷீரடி வண்டி போகிற ரூட்டில் இது போகாதுங்க. இது ரூட்டே வேறு. இது அவுரங்காபாத் ரூட்டு. இந்த வண்டி நேராக இங்கேருந்து கிளம்புனா நாளைக்கு மதியம் வந்து 12 மணிக்கு வந்து நாகர்சால் ரீச் ஆகிடும் வண்டி. நாகர்சால் வந்து ஷீரடியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஊருங்க. அது அவுரங்காபாத்துக்கு அடுத்தது தான். கோயம்புத்தூர் பாண்டம் வண்டி பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே வந்துடுச்சுங்க. இதுக்கு மேலே டிடிலாம் வந்து செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. பேசுனேருந்து குறுக்குப்பேட்டை லைன் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். விவசாயப்பாடி ஜீவா கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரைட் சைடில் மாட்டிக்கிட்டோங்க. அதனால் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரும். ஈவன் பெரம்பூர் ஸ்டேஷன் உட்பட. வண்டி பெரம்பூர் தான் கிராஸ் ஆகிட்ருக்குங்க. இப்போ பெரம்பூர் ஸ்டாப்பிங் கிடையாது வண்டிக்கு. ஆனால் அதான் ஸ்லோ பண்ணி தான் போகிறாங்க வண்டி. எல்லா இடத்துலையும் அந்த வண்டி நல்லா ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே நல்லா புல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி. காலேஜ் ஆக்சுவலாக வண்டி எடுத்த டைம் படி பார்த்தீங்கன்னா 9:20 இல்லையா? அப்போ 10:20க்கு வந்து வண்டி இறக்கணும் போகணுங்க. ஸோ 1 ஹவர் பார்ப்போம் எப்படி போகுது. வண்டி இப்போ போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100ல் யூஸ் பண்ணி போயிட்டுருக்கு. வெள்ளங்க போட்டு பார்க்கலாம். முக்கியமாக அந்த கேமரா குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் எதனா இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லை பழையபடி வாய்ஸ் ஓவரே கொடுக்கலாமான்றதை நான் டிசைட் பண்ணிப்பேன். திருநின்ற ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க.
இருக்கும் சரி, சைடை பறக்கும். ஒரே ஒரு சார்ஜிங் சைக்கிட்டு, ஒரு ரீடிங் லேம்ப்பு தெரியுது. அதுதான் கொடுத்துருக்காங்க. வண்டி செவ்வாய்ப்பட்ட ரோடு தாண்டிடுச்சு. சரிங்க, அதுக்குள்ளே சாப்பிட்லாங்க. இன்னும் டிடி வரல. சரி, அவர் வர்றதுக்குள்ளே சாப்பிட்லான்னு வீட்டிலேருந்தே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபுல்லாகவே நாளைக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து காலையிலக்கு இட்லி அண்டு தக்காளி சட்னி இதெல்லாம் கெட்டு போகாதுங்க. அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. நம்மளும் ஆனால் சேஃபாக கைப்படாமல் பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஏசி கோச்சில் போகிறதுனால ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க. வேலங்காடு தாண்டிட்டோங்க வண்டி. ஆமாம், க்ராஸ் பண்ணிட்டோங்க. இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். வண்டி நம்பர் 16003ங்க, சென்னை டு நாகர்சால். இந்த வண்டி ஷீரடிக்கு போகிறதுக்கு இன்னொரு ஆப்ஷனுங்க. ஏன்னா அந்த டைரக்ட் வண்டிக்கு வந்து நம்மளுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணால் தான் அது கிடைக்கும். நம்ம அதுக்காக இந்த ப்ரோக்ராமை வந்து தள்ளி போட முடியாது. அந்த ரீசனுக்காக இது எப்படின்னா, நாகர்சால்ன்றது வந்து அவுரங்காபாத் ரூட்டுங்க. அந்த ஷிரடி ட்ரெயின் போகிற ரூட்டில் போகாது இது. இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் வந்து நாகர்சால்ன்றது வந்து ஷீரடியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுங்க. ஸோ வேறு எந்த வண்டியும் மாறாமல் நம்ம நேராக நாகர்சால் போய் இறங்கிட்டு அங்கேருந்து வெளியே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாவே அந்த ஷேர்டு கேப்னு இருக்குங்க. அந்த வண்டிங்களில் ஏறினா அது ஒரு ஆளுக்கு 200 150 ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஏறினோன்னா நேராக ஷீரடி கூட்டு வந்து விட்டுருவாங்க. அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டு. ஷீரடி வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்த வண்டி போகிற ரூட் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புனா ஃபஸ்ட்டு அரக்கோணங்க ஸ்டாப்பிங்கு. இப்போ வண்டி வந்து 18 நிமிஷம் டிலேயில் போயிட்டுருக்கு. அரக்கோணம் ரீச் ஆக போகுது. மோசூர் தாண்டிடுச்சு வண்டி. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா திருத்தணி இருக்குது, புத்தூர் இருக்குது, ரேணிகுண்டா. ஸோ வண்டி எடுத்ததே லேட்டுன்றதுனால ரேணிகுண்டாக்கே வந்து ஒரு 11 மினிட்ஸ் டிலேயில் தான் போகுன்ற மாதிரி காமிக்குது இந்த ஆப்பில் நம்ம போட்டுட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம்பெட்டா இந்த வண்டிக்கு. இந்த வண்டியை நான் ஏன் புக் பண்ணுன்றதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். வண்டி இன்றைக்கி செப்டம்பர் 1 இல்லையா? வண்டி ஆல்ரெடி கிளம்பி அரக்கோணம் கிட்டே வந்துடுச்சு. வண்டியோட கரண்ட் அவைலபிலிட்டி பாருங்கள். ஸ்லீப்பர் மட்டும் கிடையாதுங்க, ஆனால் 3rd AC கரண்ட் அவைலபிள் 1 இருக்குது. தக்கலில் 37 இருக்குது. 2nd ACயில் தக்கலில் வந்து 42 அவைலபிள் இருக்குது. வண்டி கிளம்புனதுக்கப்புறம் கூட. அதனால தான் இந்த வண்டி வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல. அதனால் இதை பயன்படுத்திக்கிங்க.
ஷீரடிக்கு போகணுன்னா ஐயோ 4 மாதம் வெயிட் பண்ணணும், இல்லை அந்த வண்டிக்கு டிக்கெட் கிடைக்கலன்றது பதிலாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடக்குது பாருங்கள் ஒர்க்கு, ட்ராக் ரெனிவல் போட்டிருக்குங்க, கிராசிங்ஸு, புது கிராசிங்ஸு, சுவிட்சஸ்ஸு, ஆட்டோமேட்டிக் சுவிட்சஸ் எல்லாம் மாற்றுறாங்க. அதனால தான் நம்ம ஃபாஸ்ட் லைன்லேருந்து ஸ்லோ லைனுக்கு வந்துட்டு அரக்கோணம் தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் ஃபாஸ்ட் லைன் போயிடணும். அதனால தான் வண்டிங்கெல்லாம். ஆனால் அநேகமாக இன்னொரு 1 வீக்குள்ளே இந்த ஒர்க்கு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருமான்றது தெரியல. எனக்கு அப்டேட் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. அரக்கோணம் யார்டுங்க இது. பண்ணிட்டு போகிறாங்க. இது ஹார்பர் போகிறதா இருக்கும் இந்த ஃபார்மேஷன். இல்லைன்னா இதில் இருக்க கண்டெய்னர் யார்டு, கோவில்பேட்டை கண்டெய்னர் யார்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அரக்கோணம் லூப்பில் போயிட்டுருக்காங்க. பாருங்கள் அந்தமான் எக்ஸ்பிரஸ் காலையில் 5 மணிக்கு சென்ட்ரலில் கிளம்ப வேண்டிய வண்டிங்க. அரக்கோணத்தில் 10:30 மணிக்கு நிற்கிதுன்னா அப்போ 9:30 மணிக்கு தான் அங்கேருந்தே கிளம்பியிருக்கேன் நினைக்கிறேன். இது கட்ராவுக்கு போகிறதுங்க, வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரே வண்டி. நம்ம வண்டி இப்போ அரக்கோணம் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல். இன்னும் நம்மளுக்கு சிக்னல் கிளியரன்ஸ் கிடைக்கல. நம்மளுக்கு சிக்னல் கிளியரன்ஸ் கிடச்சிடுச்சுங்க. அதாங்க நான் அரக்கோணம் தாண்டிட்டோம். இதுக்கு மேலே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் லன்ச் டைமில் நான் உங்கள் கூட உங்களை மீட் பண்ணுறேங்க. அரக்கோணம் கிளம்பிடுச்சு. அரக்கோணத்துலேருந்து தாண்டிடுச்சு. சீட்டு கன்ஃபியூஷனு, அதனால் வெளியில் ஸ்டேஷன் காட்ட முடியும். ஆடு மாதிரி இருக்குது பாருங்கள் ட்ராக்குக்கும் டைமுங்க. கொஞ்சம் வண்டி அப்படி இப்படி தான் போயின்னு இருக்குது. சாப்பிட்றலான்னுங்க. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தக்காளி சாதம், சைடிஷ் வந்து சிப்ஸு, ஊறுகாய் இருக்குது. மத்தியானம் லஞ்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேங்க. வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. வண்டி ரன்னிங்கில் போயிட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு ஒரு
விஷயம் காட்டணும். பாருங்கள், இந்தியன் டாய்லெட் போஸ்டரா டிடெக்டருங்க. அதை வந்து எல்லா டாய்லெட்லேயும் அந்த இந்தியன் டாய்லெட்டுன்ற அந்த ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. யார் பண்ண வேலைன்றது தெரியல. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு இதுதான் ஆக்சுவலாக அதுக்கு தான் உட்காந்தேன். சரி ரெஸ்ட் போயிட்டு வந்து உட்காரலான்னும் போது இதை பார்த்தேன். அப்படியே உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. நோ ஸ்மோக்கிங்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஆனால் இந்தியன் டாய்லெட் அந்த ஸ்டிக்கரை பிச்சு அந்த சென்சார் மேலே ஒட்டி வச்சுருக்காங்க. இது யார் பண்ண வேலை தெரியல. பப்ளிக்கா இல்லை இது எதனா ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்றதுனால இது மெயின்டெனன்ஸ் க்ரூ அவங்க யாருன்னா பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நம்ம கோச் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃபுல்லாக ஆகலைங்க. இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏறி இறங்குற ஜனங்க தான் இருக்கா போட்டு. நம்ம வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சு போகிறோம். அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தான் இந்த கோச்சிலேயே வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து இறங்கி ஏறவங்க தான். நம்ம மட்டும்தான் ஃபுல் ஸ்ட்ரெச்சு. எல்லாம் காலியாக தான் இருக்குது. இன்னொரு ட்ராபேக்கு இது பழைய கன்வென்ஷனல் கோச்சுன்றதுனால ஒரே ஒரு சார்ஜிங் போட்டு தான் வச்சுட்டு மணி இப்போது கரெக்டாக 3 ஆகுதுங்க. மொபைலுக்கு சுத்தமாக சிக்னல் கிடைக்கல. ஏர்டெல் வந்தது, அதுவே சிக்னல் கிடைக்கல. வர வழியில் ஒரு சில இடத்துங்களில் கொண்டாபுரம் வந்திருக்குங்க. ஒரு சில இடத்துங்களில் வந்து மழை பெய்யுது பாருங்க. இங்கெல்லாம் நல்ல மழை. அந்த டாய்லெட்டில் காமிச்சினே அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒட்டியிருக்காங்க இந்த ஸ்மோக் டிடெக்டர் மேலே ஸ்டிக்கரை. ஆனால் ஒட்டினவங்க பப்ளிக் ஒட்டியிருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்டில் தானே ஒட்டியிருப்பாங்க. எல்லா டாய்லெட்டுக்கும் ஒட்டியிருக்காங்கன்னா ஒரு வேளை டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதனா வந்து இவங்க மெயின்டெனன்ஸ் டீம் ஓட்டியிருக்காங்கன்றது தெரியல. நான் ஒரு வழியாக மதியம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அவ்வளோதான். வண்டி ஒன்றும் அவ்வளோவா கூட்டமே இல்லைங்க சுத்தமாக. கரெக்டாக 3:30 கொண்டாபுரம் ஸ்டேஷனை பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து மேஜர் ஜங்ஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் எடுக்க முடியாது வீடியோ. அதனால் அது வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க.
இது கிராசிங்காக ஒரு ஹால்ட்டுங்க. இது அன்ஷெட்யூல்டு ஹால்ட்டு. உங்களுக்கு சிக்னல் போட்டு காலை வணக்கங்க. காலையில் இப்போ 6:45 மணி. வணக்கம், காலை வணக்கம். காலையில் இப்போது மணி கரெக்டாக 7 மணி ஆகுது. பாருங்க கிளைமேட் எப்படி இருக்கு. நான் வழக்கமாக சன்ரைஸை ஷூட் பண்ணுவேன். சன்ரைஸே வரல. 4:30 மணிலேருந்து பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் லேட்டில் போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் போய் அங்கே இறங்கி நான் இன்றைக்கே தரிசனத்தை முடிச்சுட்டு இன்றைக்கே ரிட்டர்ன் கிளம்பணும். அந்த மாதிரி ஒரு டைட் ஷெட்யூலாக போட்டு வச்சுருக்கேன். இதுதான் என்ன ஆகும் போதோ தெரியல. இந்த கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. இதெல்லாம் சரியான மழை ஸ்டார்ட் ஆகிட்டா போகுது. கீமேன் அதை நடந்து போகிறார் பாருங்க. அவர் தான் கீமேன். நான் அது இப்போது சேஃப்டி சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் கண்டிப்பாக போடுறேங்க இவங்களோட டியூட்டியை பற்றி. ட்ராக்லேயே தான் அவரோட வேலையே. தெரியுது பாருங்க, ரயில்வே பவுண்ட்ரி, இந்த ரெட் கலர் ஒயிட் கலர் கல். அடுத்து வரப்போகிற முக்கியமான ஸ்டேஷன் ஆண்ட்ராய்டுங்க. இது ஒரு சின்ன ஸ்டேஷன். இதுக்கு அடுத்தது ஆண்ட்ராய்டு தான். இது டிரான்ஸ்போர்ட் ஏரியா போடுறது. லாரிங்க ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. 7:20. இந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஸ்டாப் ஆக்சுவலாக ரைட் ஹேண்ட் பண்ணோம்னா இது ரொம்ப இருட்டில் வரும். பத்மோனி ஜங்ஷனுங்க. இது காலையில் 8:50 டைம். நல்ல மழை. இன்னும் ஒரு 380 கிலோமீட்டருக்கு நாகர்சாலுக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜால்னா, அதுக்கு அடுத்து அவுரங்காபாத், அதுக்கு அடுத்து நாகர்சால். இது இந்த ரூட்டில் கொஞ்சம் பெரிய ஜங்ஷன். இது ஜால்னா ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. 11:15 வண்டி. இதுக்கு அடுத்து இன்னும் அவுரங்காபாத் இருக்குது. அடுத்தது நாகர்சால்.
வண்டி லேட்டில் தாங்க போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வெளியே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. ஏதோ பெரிய ஃபேக்ட்ரி ஸ்டிக்டா பின்னாடி நீங்கள் பார்க்குறதாங்க அவுரங்காபாத் ஏர்போர்ட்டு. ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கு. தெரியுது பாருங்க, இதுதாங்க அவுரங்காபாத் ஏர்போர்ட்டு. வர்றதுன்னா இப்படி ஏதாவது ஷிரடி ரொம்ப ஃபேர் ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் இது கூட செக் பண்ணலாங்க. அவுரங்காபாத் இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஷிரடி போகலாம். ஆனால் இங்கேருந்தும் நீங்கள் ஒரு கார் வச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க, சின்ன ஏர்போர்ட் தான். இதுதான் ரன்வே. இதுலேருந்து வந்துட்டு இது வரைக்கும் வருது ரன்வே. வந்து இங்கே வந்து அவுரங்காபாத் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 12:18 ரீச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 11:55 நாகர்சாலில் இருந்துருக்கணும் வண்டி லேட்டு. எத்தனை மணிக்கு இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகர்சால் தான். லஞ்சு அவர் வந்துடுச்சு. மதியம் லஞ்சு சாப்பிட்றலான்ட்டு வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தது தாங்க பொடி இட்லி. இது இந்த வேர்க்கடலை இருக்குது, அது கடையில் வாங்கினது தான். ஸோ மத்தியானம் லஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா வண்டி லேட்டில் போயிட்டுருக்கிறதுனால ட்ரெயின்லேயே சாப்பிட்லான்னு. ஆக்சுவலாக நான் இறங்கி தான் சாப்பிட்லான்னு நினச்சேன். சரி சாப்பிட்டு முடிச்சிடும். ஒரு வழியாக 2:15 மணிக்கு நாகர்சால் ரீச் ஆகிட்டோங்க.
நாகர்சால் ரயில்வே ஸ்டேஷனுங்க தான் இறங்கிட்டோம். கேபுக்கு ஒரு ஆளுக்கு 200 கேட்குறேன். நாகர்சால்லேருந்து ஷீரடிக்கு கேப் ஒன்று பண்ணிட்டு போயிட்டு 1:30 மணிக்கு இல்லை சார், 12 மணிக்கு வர வேண்டிய வண்டி இது. 2 hours 15 minutes லேட்டு. இந்த வண்டி நின்றுச்சுனாவே அவ்வளோதான். பாபா வந்து முதல்ல கால் வச்ச இடம் சார், ஷீரடிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி. நாம் இப்போ போயிட்டுருக்க கேபு ஒரு 2-3 பேர் மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு போகிறோங்க. ஒரு ஆளுக்கு 300 350 வேறு வழியில் மற்ற வண்டிங்கள்லாம் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால் இந்த கேபில் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், ஷீரடி வந்துட்டேன். வந்து ரூமில் பேக் வச்சுட்டு, ஐ மீன் இது பேக் வைக்கிற லாக்கரு, ஏன்னா டைம் இல்லை, அதனால் இது லாக்கரில் வந்து பேக் வச்சாச்சுங்க. ஆக்சுவலாக எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம கொடுக்குறது தான், எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. இது கோவிலுக்கு பிஆர் கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுங்க. இது அதை பார்க்குறீங்க பாருங்கள், அந்த பாதை பக்கத்து பில்டிங் போயிட்டு அது உள்ள லைனில் உட்காந்து அது வழியாக மேலே இருக்க இந்த பாதை வழியாக வந்து அதுக்கப்புறம் தான் கோவிலில் இருக்க அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே கீழே இறங்கி தரிசனத்துக்கு போனாங்க. அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ. ஸோ இதுக்கு மேலே கேமராலாம் அலோடு கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் இங்கேயே சுற்றி காமிச்சிடுறேன். நான் தரிசனம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேங்க. இது வந்து வெளியே இருக்க அந்த ஹாலில் வந்து பஜன்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ஃபுல்லாக நம்ம கோவிலை சுற்றி இப்போது நடந்து போகிறோங்க. அதான் அந்த முக்தர்ஷன் இருக்கிற இடம், அங்கேயே போர்டு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த முக்தர்ஷன்னா நம்ம தர்ஷன் பார்த்துட்டு வந்துட்டு அந்த சைடில் இருக்க அந்த க்யூ வழியாக போனோன்னா இது தெரியுது இல்லையா, இது வழியாக க்யூ இருக்கும்போது இதெல்லாம் கூட்டம் இருக்கும். இப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. அதில் போனோன்னா தூரத்துலேருந்து பாபாவை டைரெக்டாக பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இது ஆஞ்சநேயர் டெம்பிளுங்க. இது ஆஞ்சநேயர் கோவில். இது அதில் சாவடி, இந்த என்ட்ரன்ஸை விட்டு வெளியே போயிட்டோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாவடி வரும், ரைட் ஹேண்ட் சைடில் துவாரகமாயி வரும். அதுதாங்க இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்க இல்லையா, அதுதான் முக்தர்ஷனு. இதெல்லாம் வந்து அந்த கடை தெருவுங்க. நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி பாபா எனக்கு இந்த பயணத்தில் கொடுத்த 2 ஆச்சரியத்தில் முதல் ஆச்சரியம், 15 நிமிஷத்தில் நான் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க. இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி நான் ஷீரடி போயிருக்கேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நான் எந்த வாட்டியும் பார்த்ததில்ல. இது உண்மையிலே பெரிய ஆச்சரியங்க. நான் பேக் வச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்து எடுத்த அந்த கவுண்ட்ரு இன்சார்ஜு டவுட்டாக என்கிட்ட கேட்டார், இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தரிசனம் முடிச்சிட்டிங்களான்னு. இது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியங்க. லைவாக காட்டுறாங்க. இது சாவடிங்க. இது பாபா உட்காந்துட்டு இருந்த இடம். இது வந்து துவாரகமாயி.
இதெல்லாம் ஃபோட்டோ அலோடு கிடையாதுன்ட்டாங்க. இருந்தாலும் வெளியிலேருந்து எங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். காலியாக தான் இருந்தது, ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறது? ஆனால் நிறைய ஆல்ட்ரு பண்ணிகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. இப்போ அந்த கோபுரம் அழகாக தெரியுங்க முன்னெல்லாம். இப்போது அந்த கோபுரம் கூட தெரியாத அளவுக்கு இந்த பந்தல் கிந்தல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் அதையாவது இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருந்தோம். இது கேட் நம்பர் 4ங்க. இது இது பார்க்குறீங்க, அந்த அவ்வளோ ஷீரடி இந்த பார்க் பாபா சிலை அந்த இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம பிரம்மாண்டமாக. இதே மாதிரி வேறு ஒரு ஸ்டாச்சு வந்து அங்கே அன்னப்பிரசாத நிலையம் அங்கே இருக்கவங்க. அதில் வந்து பாபா வந்து இந்த கஞ்சி கலக்கத்துக்குள்ளே கை வைக்கிற மாதிரி இருக்கும். இது தண்ணி வைக்கிற மாதிரி இருக்காங்க. அவ்வளோதான். இது பார்க்கிங்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வெளியே வந்துட்டோங்க மெயின் ரோட்டுக்கு. இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம கோப்பர்கான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. நடுவில் நான் வீடியோ கவரேஜ் பண்ணல. உடனே இங்கே ரூம்லாம் எடுத்து தங்கலை. அங்கே தரிசனம் முடிச்சுட்டு உடனே கோப்பர்கான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இங்கேருந்து டவுனுக்கு ட்ரெயின், டவுன்லேருந்து சென்னைக்கு ட்ரெயின் இருக்குங்க. ஆல்ரெடி ரிசர்வ்டு. நாளைக்கு விடிகாலையில் 4 மணிக்கு டவுன்லேருந்து எனக்கு ட்ரெயின். அதனால் அவசர அவசரமாக வந்துட்டேன். इनका नाम है वो हुबली गाड़ी लेट ना? नहीं अभी आएगा मनमाड़. கோபர்கான் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டாங்க. வண்டி வந்து லேட்டுன்றாங்க. ஆப்பில் காட்டும்போது லேட்டுன்னு காமிக்குது, ஆனால் மன்மாட் ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வண்டி வந்துடும் போல் இருக்குது. என்ன பிளாட்ஃபார்ம் கேட்டுட்டு பிளாட்ஃபார்ம் போயிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். பாபா எனக்கு கொடுத்த 2வது ஆச்சரியம், நான் புக் பண்ணியிருந்தது 3rd AC டிக்கெட்டுங்க. அது ஆட்டோ அப்கிரேடேஷனில் எனக்கு ஃபஸ்ட் ஏசி அப்கிரேட் ஆகிடுச்சிங்க. இதுவும் உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. நம்மளுக்கு இன்னொரு சர்ப்ரைஸான விஷயமும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக 3rd ஏசியில் புக் பண்ணியிருந்தோம், இது ஷார்ட் டிஸ்டன்ஸுன்றதுனால. ஆனால் ஆட்டோ அப்கிரேடேஷனில் ஃபஸ்ட் ஏசியே நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் ஏசியில் தான் ட்ராவல் பண்ணுறோம். வண்டி வந்துடுச்சு. இதுதான் இதில் H1ல் நம்மளோட கோச்சுங்க. நான் கோச்சுக்குள்ளே ஏறிட்டு உங்ககிட்ட பேசுவேன். இதுதாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச்சு. பாபாவோட கருணையால் 3rd ஏசிலேருந்து டைரெக்டாக ஃபஸ்ட் ஏசிக்கு நமக்கு அப்கிரேட் ஆகிருக்குங்க. நான் முதல் முறையாக அந்த மாதிரி கேள்விப்படுறேங்க. இது டபுள் அப்கிரேடு. நம்ம கோச்சில் இந்த பேல யாருமே இல்லை. இதில் நம்மளுக்கு லோயர் தாங்க. இது நீங்கள்
பார்க்குறது தாங்க கார்ட் லைன் டவுன் கார்ட் லைன் ஸ்டேஷனு அப்படி போனாங்க. இப்போ ஆனால் இந்த வண்டி வந்து நம்மளது டவுன் ஜங்ஷனுக்கே போயிடுது. வீட்டில் உங்களுக்கு சரியாக தெரியான்னு தெரியல, அந்த லைட்டுங்கெல்லாம் தெரியுது பாருங்கள், அதுதான். நம்ம வந்த கோச் இதுதாங்க. டவுனில் வந்து இறங்கிட்டோம், டவுன் ஜங்ஷன். நீங்கள் பார்க்குறது டவுன் ரயில்வே ஸ்டேஷனோட பேக் என்ட்ரன்ஸுங்க. இங்கேருந்து நமக்கு காலையில் விடிகாலையில் 4:10க்கு மும்பை எக்ஸ்பிரஸ்ஸுங்க. அதில் ஏறினோன்னா இன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கெலாம் சென்னைக்கு போயிடுவாங்க. நம்ம வண்டி வந்துட்டுருக்குங்க, மும்பை டு சென்னை போகிற வண்டி, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 கரெக்டாக 4 ஸ்டேஷன். சோலாப்பூர் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க விண்மில் பிளான்ட்டு. அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த விண்மில் வச்சுருக்காங்க. சரி, உங்களுக்கு காமிக்கலாமேன்றதுக்காக டோரனை வந்து இது பண்ணேன். சரிங்க, இப்போது இந்த வீடியோவோட முக்கியமான கன்க்ளூஷன் சொல்லிடுறேங்க. அதாவது டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, 3 நாளில் ஷீரடி போயிட்டு திரும்பி வர்றது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம்தாங்க. அதோ நான் ரிட்டர்ன் வந்திருக்கேன் பாருங்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு கிளம்பி செவ்வாய்க்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு சென்னைக்கு திரும்புறது தாங்க இந்த ப்ரோக்ராமு. எந்த வண்டியில் போனோம், எப்படி தரிசனம் பார்த்தோம், எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் அது புரியல, எதுவும் டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்னொன்று, ஃபேமிலியாக போய் நீங்கள் இதே மாதிரி போயிட்டு வரணுன்னா ரொம்ப கஷ்டங்க. நான் பேச்சுலராக போனதுனால தனியாக போனேன். போயிட்டு ரூம் எதுவும் எடுக்கல, வெறும் இதில் லாக்கர் ரூமில் மட்டும் இதை வச்சுட்டு வந்துட்டேங்க. பேகை வச்சுட்டு 15 நிமிஷத்தில், அதாவது பாபா எனக்கு இந்த வாட்டி 2 ஆச்சரியங்க கொடுத்துருந்தாரு. அதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில். முதல் ஆச்சரியம் வெறும் 15 நிமிஷத்தில் தரிசனம் முடிச்சுட்டு வந்தேன். 2வது ஆச்சரியம் வந்து 3rd ஏசிலேருந்து டைரெக்டாக ஃபஸ்ட் ஏசிக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்தது. ஸோ அதனால் அந்த 15 நிமிஷத்தில் நான் பார்த்ததுனால டக்குன்னு வந்துட்டு மறுபடியும் பேக் எடுத்துக்கிட்டு கோப்பர்கான் வந்துட்டு அங்கேருந்து வண்டியை பிடிச்சி நைட்டு வந்து மிட் நைட்டு டவுனுக்கு வந்துட்டு டவுன்லேருந்து எர்லி மார்னிங் ட்ரெயினை பிடிச்சி நான் சென்னைக்கு வந்துட்டேங்க. இதுதான், வர முடியாதுன்னெலாம் கிடையாது, கண்டிப்பாக வரலாங்க. ஆனால் நீங்கள் ஃபேமிலியாக இல்லை நிறைய பேர்லாம் போகிறீங்கன்னா இது சாத்தியமான்றது கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா எல்லோரும் கடகடன்னு வரணும். அது இல்லாமல் தரிசனமும் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயாவது தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது சாத்தியங்க. காலையில் எந்த வண்டியில் போனீங்கன்னாலும் அதை பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு தங்கறதுக்கு ரூமு இந்த டீட்டெயில்லாம் ஷீரடியில் எதுனா வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது ரிப்ளை பண்ணுறேங்க. திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நம்ம இந்த போன பயணம் நான் நிறைய வாட்டி வந்து ஷீரடி போயிருக்கேங்க. நான் இந்த ரூட்டும் போயிருக்கேன். இந்த ரூட் உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக தான். ஏன்னா ஷீரடிக்கு போயே ஆகணும், ஆனால் நம்மளுக்கு ட்ரெயின் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு நாகர்சால் வண்டி ஏறிட்டு
திங்கக்கிழமை மதியானம் 12லேருந்து 12:30 மணிக்குள்ளே நீங்கள் நாகர்சால் இறங்கிட்டு அங்கேருந்து கேப் பிடிச்சி ஒரு 1:30 2 மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் ஷீரடி ரீச் ஆயிடலாங்க. ஷீரடி ரீச் ஆயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஷீரடியிலேருந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து உடனே வரணுன்னாலும் அது உங்கள் விருப்பம். என்ன மாதிரி வரணுன்னா நைட்டு ட்ரெயினுக்கு புக் பண்ணிவிட்டு இப்படி வரணும், இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் வரலாங்க. இது தாங்க கன்க்ளூஷன். அவ்வளோதாங்க. நல்லபடியாக நம்ம பெரம்பூர் வந்து ரைட் டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஏன்னா நல்ல தரிசனம், 2 ஆச்சரியங்கள், இதோட நல்லபடியாக பாபா தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. முக்கியமாக வீடியோ பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.